அப்புறம் என்ன மஷத்துக்கு நொல்லங்கிற? அப்ப நீ தானே தப்பு பண்ணிருக்க. ஒரு ஆம்பளை ரோட்ல நடந்து வந்து இடிக்கிறேன்டி, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? முத இல்ல சோத்த தின்றியா, சோத்தோட பிய தின்றியா? அங்க இருந்து வந்துகிட்டு கண்ணானே காம இருப்பணும் பாட்டு லைக்கிய சொல்லிட்டு வைக்காம தான் போறீங்களே ஐத்தானே ஐத்தானே. சொல்லி போட்டு காட்டாம தான் போறீங்களே ஐத்தானே ஐத்தானே. மனச கட்டுறேன்னு சொல்லி போட்டு காட்டாம தான் போறீங்களே மச்சானே சொல்லி போட்டு தாமத்தான் போறீங்களே ஐத்தானே ஐத்தானே. அம்மா என்னத்தே அது என்னத்தே தாமத்தான் போறீங்களே ராசானே ராசானே. நானே ஆடிட்டு இருந்தா நீ லூசுன்னு சொல்லி நினைச்சிருவாங்க. அதுல என்ன அப்படித்தான் சொல்லுவா. யாரா நீன்னு இல்ல யாரா இருந்தாலும் தனியா ஆடக்கூடாது. ஆடக்கூடாதுல தனியா ஆடினா லூசுன்னு தான் சொல்லுவாங்க. ஒருத்தரோட நின்னுகிட்டு தொழில் பண்ண வைக்க அதுதான் நல்லா பேசுவாங்க. அதனால எனக்கு ஒரு ஆளை போட்டிருக்கீங்களா? நீங்க அவன் கூப்பிட்டு இன்னைக்கு வேலையை வாங்கிடுவோம். சித்தார கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி விளையாட வந்தாளா. ஐயோ ஐயோ ஏதாவது போய் மோதி போடுறது. சாரி கால்ல ஏதுமா அது கோச்சுக்காதீங்க. யாரும் தப்பா வச்சுக்காதீங்க. என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு கால்ல ஆகிட்டு இருக்கு. இல்ல நான் கேக்குறேன் கால்ல ஏதுமா அது? நமது ஏரியூர் கிராமம் எப்பேற்பட்ட கிராமம், எப்பேற்பட்ட சிறப்பான மக்கள். ஆமா. எவ்வளவு நாடகங்கள் நடத்தி எத்தனை கலைஞர்களை பார்த்த கண்கள் இந்த கண்கள். சரி என்ன சொல்ற வர்ற? எவ்வளவு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி நிகழ்ச்சி ஓடுறாங்க. சரி ஒரு நாடகம் முடுறாங்கல்ல, ஒரு லைட் போடப்படாது இப்படி இருட்டாவை போட்டு வைக்கிறது. ஹலோ எது லைட் போடாம இருட்டா இருக்கா? கும்முன்னு இருட்டா. தயவு செய்து சொல்றேன் இந்த கண்ணாடியை கழட்டுங்க. ஏன் கழட்டுங்க சொல்றேன். உங்க முகத்தை கழட்டுங்க சொல்றேன். ஆமா இவ்வளவு வெளிச்சமா இருக்கு. ஏரியாவில் பிரச்சனை இல்லை, கண்ணுல பிரச்சனை, கண்ணாடியில பிரச்சனை. சரி சாரி, பொம்பளை பிள்ளை அடிச்சுட்டேன் போல இருக்கு. சாரி மேடம் கோச்சுக்காதீங்க. எழுந்திரிங்க. என்னமா சமைஞ்ச பொம்பளை மாதிரி உட்காந்துருக்கு. தரு சமையல்னா இப்படி கூட்டிட்டு வருவோமா? கடப்பாரா இருக்குல்ல. சாரிம்மா சாரி கோச்சுக்காதீங்க. வந்த வேகத்தில் உங்களை கவனிக்கலை, தெரியாமல் இடிச்சுவிட. பொம்பளை பிள்ளை நீங்கள் எதுவும் வருத்தப்பட்டுக்காதீங்க. நான் எப்பொழுதுமே மேடம் உங்களை தான். எக்ஸ்கியூஸ் மீ மேடம் உங்களை தான். அடியே இருக்கும்டா இல்லையா உண்மையான பேரெல்லாம் என்னமோ சாணி போற பொம்பளை மாதிரி இந்தம்மா. ஏய் சொட்டு முண்டை. ஐயோ எனக்கு வர்றது பூரா இப்படி அரைகுறையா வருது. நான் என்ன செய்வேன்? பொம்பளை பிள்ளை ஒன்றை தான் பேசுறேன், அப்புறம் நான் அவகிட்ட பேசுறேன். என்னட்டியா பேசுனீங்க? இடிச்சது உன்னை தானே இடிச்ச. என்னைய அடிச்சீங்க? அதுக்கு தான் மன்னிப்பு கேட்கறேன். சாரி கோச்சுக்காதீங்க, தெரியாம அடிச்சுட்டேன். இப்போ நீங்க எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? இடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்கறேன். யார் அடிச்சீங்க? என்ன அடிச்சீங்க? உங்களை அடிச்சதுக்கு. என்ன அடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்கறேன். மன்னிப்பு கேட்டீங்களா? எனக்கு தெரியாம முதிச்சிட்டேம்மா கோச்சுக்காதீங்க. வந்த அதுதான் அப்போதே சொன்னேன், அந்த கண்ணாடியை போடாதீங்க, கண்ணும் தெரியல. தப்பு ஏன் மேல இல்ல, சீன்கார் மேலதான் தப்பு. எப்படி ஒண்ணுமில்ல, இந்த படுதா எவ்வளவு உயரமா கட்டியிருக்காரு. ஆமா, இந்த படுதா மட்டும் பாருங்க எவ்வளவு கீழே தொங்குது பாத்தியா? கொஞ்சம்
கால் ஸ்லிப் ஆகி வந்து இடிச்சிட்டேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. கால் ஸ்லிப் ஆகி உங்களுக்கு வேணுமா ஒரு டெமோ காட்டவா? ஒரு டெமோ காட்டுறேன், மறுபடியும் நீங்க லாலான்னு கூப்பிடுங்க. இப்ப மட்டும் என்ன மசத்துக்கு ஓடுற? ஒழுங்கா இங்க நிக்கணுமா இல்லையா? ரெண்டு விளக்காச்சு இருக்கேன், ஒரு டெமோ தானே காட்டுறேன், அப்புறம் என்ன வேகமா ஓடுறாங்கிட்டு? நீங்க அப்பவே வந்து அப்பா அப்படி சொல்லாத. ஏற்கனவே கீழே தள்ளி விட்டுட்டேன், மறுபடி அந்த பிள்ளை அங்கே நிக்க மறுபடி கீழே தள்ளி விட்டு ஏதாச்சும். சாரி மேடம், கோச்சுக்காதீங்க. டெமோ காட்டுறேன்னா அதுக்கு டேமேஜ் ஆயிராம. ஓஹோ, நீங்க ஒண்ணுக்கு போலையா? நாங்க சரியா பார்க்கல. டெமோ மறுபடியும் டெமோ. ஒன்ஸ் மோர். திரும்பவுமா? ஒன்ஸ் மோர். நாங்க பார்க்கல. அந்த பிள்ளை தாங்காது போல இருக்கு. ஆமா வாமா இங்க. என்னம்மா இந்த வயசுல உங்க அம்மா கூப்பிடுறதுக்கு பேசாம. என்னை பொறுத்த வரைக்கும் நான் தப்பு பண்ணிட்டேன்னா மேடையில எப்பொழுதுமே நான் மன்னிப்பு கேட்டுருவேன். என்னுடைய பழக்கம். இங்க பாருங்க, நீங்க யாருன்னு நான் உங்களுக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நமக்குள்ள எதுக்கு சண்டை? சண்டை காலில் விழுந்து மன்னிப்பை காட்டி இடத்த காலி பண்ணுங்க. முத காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு இடத்த காலி பண்ணுங்க. ஏண்டி விளங்க முண்டை? மன்னிப்பு கேட்கறதே பெரிய விஷயத்துல உனக்கு காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கணுமா? பொம்பளை பிள்ளை இடிச்சு புட்டு காலை மிதிச்சுட்டு நீ பேச்சா பேசியிருக்க. என்ன ஆம்பளை உனக்கு என்ன உங்க வீட்டு கிள்ளுகிறேன்னு நினைச்சிட்டியா? இருங்க, நான் உங்களை வச்சு நான் தப்பா ஏச்சும் பேசினேனா? நான் தான் மன்னிப்பு கேட்டேன்ல, ஒரே வார்த்தையை முடிச்சு விட்டேன்ல. சாரிம்மா மன்னிச்சிருங்க, தெரியாம அடிச்சிருங்க, முடிஞ்சு வச்சாலியா? அதுல என்ன நீ உனக்கு காலில் விழுகன? அதை மன்னிப்பு கேட்டு அதோட பேச்சை நிப்பாட்டிக்கணும். அதை விட்டு லூசு. எதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும்? உன்ட எதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும்? அப்ப இடிச்சது யார் வந்துடுச்சா? நம்மளை கூட்டிட்டு வந்தது யாரு? மக்கள் தான் கூட்டிட்டு வந்தாங்க. நான் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அவங்க மன்னிப்பு கொடுத்துட்டாங்கன்னா நான் ஏத்துக்கிறேன். சரி. அன்பு கிராமத்தார்கள், அன்பு நண்பர்கள், சகோதரர்கள், தங்கச்சி மாக்க, அம்மா மாக்க எல்லாரும் உட்காந்துருக்கிய, யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நானும் சிந்துச்சாவும் தப்பு பண்ணேன். எப்ப யாராவது தெரியாது உங்களுக்கு? தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லாதீங்க, அவங்கள தப்பா நினைப்பாங்க, வேற மாதிரி நினைப்பாங்க. என்னது? அப்படி சொல்லாம வேற மாதிரி சொல்லுங்க. எப்பொழுதுமே ஓப்பனா பேசணும், மனசு விட்டு பேசிடணும். நானும் சிந்துச்சாவும் தப்பு பண்ணிட்டோம். ஒரு தடவை தான் பண்ணோம், அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ணல. என்ன விட்டா? வேணாம்டா டேய், விட்டு வைடா. சாரி, யாரும் தப்பா நினச்சிக்காதீங்க. ஒரு தடவை தான், இனிமேல் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். உங்கள் எல்லாத்தையும் நான் மன்னிப்பு கேட்குறேன். ஏதோ ஆர்வ கோளாறுல நானும் இந்த பிள்ளைய கொஞ்சம் தப்பு. ஐயோ அப்படி சொல்லாதீங்க, அவங்க தப்பா நினைப்பாங்க. அப்போ நீ தப்பு பண்ணல? நான் தப்பு பண்ணல. ஏய் போய் சொல்லாத. அதான் நான் எத்தனை தப்பா எத்தனை பண்ணேனா? நான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கிட்டேன்ல, அதே மாதிரி நான் தப்பு பண்ணாதான் நான் ஒத்துப்பேன், பண்ணாம ஒத்துக்கிட்டா? அப்ப நீ தப்பே பண்ணல. இப்போ இதே மாதிரி அப்புறம் என்ன மசத்துக்கு நொல்லங்கிற? அப்ப நீ தானே தப்பு பண்ணிருக்க. ஒரு ஆம்பளை ரோட்ல நடந்து வந்து இடிக்கிறேன்டி, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? முத இல்ல சோத்த தின்றியா, சோத்தோட பிய தின்றியா? அங்க இருந்து வந்துகிட்டு இருப்பணும் சுள்ளு முக்கு தொறிச்சு போகும். பாத்துக்க, தாய் மேல வெக்கமே இல்லாம சிரிச்சுக்கீங்க. பொம்பளை பிள்ளை கை உங்கறாரு, உட்காந்துக்கீங்க. பொம்பளை பிள்ளை நீ வாய்களியே பேசுற. அப்படிதான் பேசுவேன். பேசுறேன்னு வாயை கிழிக்க தான் செய்ய. எங்க கிழிக்க பாப்போம். மரியாதை பேசு. கையை நீட்டி பேசு. கையை டச் பண்ணி பேசுற. அப்படிதான் பேசுவேன். அந்த அளவுக்கு பெரிய மம்மா கொடுக்குனீங்க. நீங்க அப்படியே பெரிய மன்மத குஞ்சுனீங்க. ஏய் மன்மத குஞ்சு புள்ள பேசாத, ஒழுங்கா டீசென்ட்டா பேசு. இங்க பாருங்க, ரொம்ப மரியாதை பேசிட்டு இருக்க. என்ன என்ன பொசுக்குன்னு மன்மத குஞ்சுங்கற? ஏண்டி அந்த குஞ்சுக்கு வர? ஆமா அங்க வந்து அது இல்ல. அது இருந்தா அதுக்கு வேலை இருக்குது. இங்க பாரு, மன்மதன்னு ஒருத்தன் இல்லைன்னு வையே. இந்த மேடையில நான் ரொம்ப ஒழுக்கமா பேசணும்னு பாக்குறேன். ஒழுக்கமா நீ பேசினா நான் ஒழுக்கமா பேசுவேன். இங்க பாருங்க, எனக்கு வந்து இந்த அசிங்க ஆபாசம்ல பேசாத பொம்பளை பிள்ளைன்னு அது நான் மட்டும். அது உண்மைதான், உண்மைதான். உண்மையிலே இங்க இருக்கிறவங்க தாத்தால நான் பாராட்டக்கூடிய விஷயம், அந்த விஷயத்துல உன்னை நான் பாராட்டுவேன். நாட உலகத்துல இந்த பிள்ளை அசிங்கம்லாம் பேச மாட்டேன். செஞ்சாத்தான் பிடிக்கும். அசிங்கம் பேசுறதே பிடிக்காதுங்கிற. பிடிக்காது, செஞ்சாத்தான் பிடிக்கும். எனக்கு இந்த செய்யறதும் பிடிக்காது, பேசுறதும் பிடிக்காது. அப்புறம் என்னச்சுக்கு நீ எல்லாம் உசுரோட இருக்க வக்கால் மறந்து குடிச்சுக்கிட்டு சாக வேண்டியதானே? செய்யறதும் பிடிக்காது, பேசுறதும் பிடிக்காதுன்னா என்ன? ஒரு பொம்பளை பிள்ளை என்ன நீ பேசுற? இல்ல நீ ஒரு ஆம்பளை என்ன பேசுறீங்க? பொம்பளை பிள்ளை லூசு முட்டைங்கிறீங்க. ஆம்பளை முதல்ல அதட்டி பேசாத. இந்த பொம்பளை கிட்ட கை நீட்டி பேசாதீங்க. கைய அப்படி நீட்டாம இப்படியே நீட்டுவாங்க. அப்படியா? என்ன நீங்க கை நீட்டி பேசுறாங்க? இங்க பாரு, பெண்களை நாங்க ரொம்ப மதிக்கிறோம். நான் வந்து பெண்களை நாங்க ரொம்ப தெய்வமா பாக்குறோம். அப்ப அதே மாதிரி ஆண்களை முதல்ல நீங்க மதிக்க கத்துக்கங்க. இங்க பாருங்க, நான் வந்து ஆண்களை பார்த்தாலே ரொம்ப மரியாதை கொடுப்பேன். நீங்க மரியாதை கொடுக்குறீங்க. எங்க அப்பாட்ட கேட்டு பாருங்க. இந்த உலகத்திலேயே ரொம்ப பாவப்பட்ட பிறவிகள் யார் தெரியுமா? யாரு? ஆம்பளை நாங்க தான். எப்படி சொல்றீங்க? நாங்க தான் பாவம். எப்படி? எல்லா விஷயத்திலயும் பெண்களுக்காக விட்டு கொடுத்து எங்க வாழ்க்கையே நொந்து நூலா போய் கிடக்கு. ஆமா, நீங்க அப்படியே விட்டு கொடுத்து நொட்டு. ஆமா, என்ன உங்களுக்கு விட்டு கொடுக்கல? எல்லா விஷயத்திலயும் உங்களுக்கு விட்டு கொடுக்குறோம். ஆண்கள் மட்டும் கிடையாது, அரசாங்கமே உங்களுக்கு விட்டு கொடுக்குறாங்க. எவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு பண்றாங்க. ஆமா ஆமா. பேருந்தில் ஏறினால் இலவச உதவி கொடுக்குறாங்க. அரசாங்கமே உதவி பண்ணுது. பெண்கள் மாசமான 1000 ரூபாய். பெண்கள் மாசம் 1000 ரூபாய் ரேஷன் கார்டுல கொடுக்குறாங்கல்ல. அதே மாதிரி இப்ப அக்கௌண்ட்ல கூட உங்களுக்கு 5000 பணம் ஏற்றி விட்டாங்க.
நாங்கள் என்னைக்காவது வைத்தறிச்சப்பட்டிருக்கோமா, கோவப்பட்டிருக்கோமா, வேதனைப்பட்டிருக்கோமா? நம்ம வீட்டு பிள்ளைய தானே, போயிட்டு போகுதுங்க. எவ்வளவு மனப்பான்மை எங்களுக்குலாம் இருக்கு. உண்மையிலே ஏன் தெரியுமா நாங்கள் பாவம்னு சொல்கிறோம்? உங்களுக்கு இவ்வளவு இலவசங்கள் கொடுக்குறாங்களே, இது வரைக்கும் அரசாங்கத்திலேருந்து ஆண்களுக்கு ஏதாவது இலவசம்னு கொடுத்துருக்காங்களாப்போ? எங்கள் ஒன்று சொல்லுங்க வாப்போம். நாங்கள் என்னையா கேட்குறோம்? பேருந்தில் இலவசம் நாங்கள் கேட்குறோமா? எங்களுக்கு வேணாம், அது வேணாம், நோ. அதே மாதிரி மாதம் மாதம் எங்கள் அக்கௌண்ட்டில் 1000 ரூபா பணம் ஏற்றி விடுங்க நாங்கள் கேட்குறோமா? நோ, வேணாம், வேணாப்பா. எங்களுக்கு என்ன இலவசம் கேட்குறோம்? ஒரு குவார்ட்ரு வாங்கினா ஒரு கட்டிங் இலவசம் கொடுக்கலாம்ல? ஒரு கட்டிங் வாங்கினா ஒரு சுண்டல் இலவசம் கொடுக்கலாம்ல? ஏன் அரசாங்கம் இதை மட்டும் எங்களுக்கு செய்ய மாட்டேங்குது? முக்குக்கு முக்கு டாஸ்மாக் கடை மட்டும் ஓப்பன் பண்ணுது, ஆண்களுக்கு மட்டும் ஏன் அது இலவசமாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ஒய் நாட்? என்ன மருந்து குடிக்க போயிட்டாளா? நான் அதுக்குள்ளே இவ்வளோ வரா ஏடி? நான் எவ்வளவு வேதனையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆண்களுக்கு எந்த ஒரு சலுகையும் பண்ணலன்னு எவ்வளவு சவுடால உள்ள வரா பார்த்தீங்களா? அப்போ ஆண்கள்லாம் நம்மளாம் எவ்வளவு பாவம். இதுக்காகவே நம்ம ஆண்கள் நிறைய தியாகம் பண்ணியிருக்கோம் பெண்களுக்காகவே. இதில் ஆண்களை பூரா நீங்கள் குறை சொல்கிறது, ஆம்பளைய குறை சொல்கிறத நிப்பாட்டிக்க. சிந்துச்சா, இதோட நிப்பாட்டிக்க இந்த மேடையோட. சூர்யா, இதோட இந்த பேச்சை நீங்க விட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. என்னடி பேரை சொல்ற? அது என்ன என்ன பாட்டு நோய்ய அண்ணே, இந்த மைக்கு போடுச்சுன்னு வருத்தப்படாதீங்க. என் சம்பள காசு கூட உங்ககிட்ட தரேன். ஆமா, உனக்கு கொடுக்கறதே 150 ரூபாதியா? இல்ல சம்பள காசு வேற, உங்களுக்கு சம்பள காசு கொடுப்பாங்க. முஞ்ச பாரு மூஞ்சியா, காலு பேர் வச்சிருக்காங்க, பேரு சிந்துஜாவா. என்னடி பேரு சிந்துஜா? பொம்பளை பிள்ளைக்கு பேர் எப்படி வைப்பாங்க? காமாட்சி, மீனாட்சி, இப்படி பேர் வைப்பாங்க. பேர் வச்சிருக்காங்க பாரு, சிங்குச்சா, சிந்துச்சா, டவுசருக்குள்ள தொங்குச்சான்ட்டு. நீங்க சொன்னீங்களே இந்த காமாட்சி மீனாட்சின்னு, யார் அது கை தட்டினது? எல்லாம் என் வர்க்கம் தான். பேர் அசிங்கப்பட்டு சொல்றது பூரா என் வர்க்கம் தான். பாத்துக்க எல்லாம் என்ன பப்புனுக்கு சப்பட்டா? ஐயா, ஒரு விஷயத்த பாத்துக்கோ. இது வரைக்கும் நான் பொம்பளை பிள்ளை எதுவும் தொட்டேன் ஐயா? எல்லாம் பொய். வந்து இந்த பிள்ளை தானே என்னை தொட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப நீ தானே ஒரு நோக்கம் எடுத்து தெரியுற. அதான் நான் ஏதாச்சும் பப்பனை நான் தொட்டேனா? இவ்வளவு நேரம் தொட்டது நீ தாண்டி. இப்ப நான் தொட்டேனா சொல்லுங்க? சரி, ஒரு தொட்டுப்பா. அதனால என்ன ஆளு கொஞ்சம் செவத்த தோல்னு கரெக்ட் பண்ணலான்னு பாக்குறேன். ஆமா, செவத்த தோல். இங்க யாரு கால மேக்கப் வச்ச அத பாக்க முடியுமா? இங்க யாரு? என்னது என்னடி அரியே? அதே மாதிரி நானும் தட்டியும் பாத்துக்க. ஒழுங்கா ஓடிடு. நான் மரியாதையா நடக்கணும் பாத்துக்கிறேன், ஒழுங்கா மரியாதையா நடந்துக்க. இங்க பாருங்க, நானும் மரியாதையா பூரா என் தாய்மார்கள் உட்காந்துருக்காங்க, பிள்ளைகள்லாம் உட்காந்துருக்குங்க. நான் ஒழுக்கமா பேசுன்னு பாக்குறேன். முதல் என்ன ஒழுக்கமா பேச விடு. நீங்க ஒழுக்கமா பேசுங்க. நீங்களும் ஒழுக்கமா பேசுனீங்க. இப்ப நான் அசிங்கமே நான் பேச மாட்டேன். ஆமா, பிள்ளை பாரு, பிள்ளை பார்த்தீங்கன்னா புளி முட்டை பத்தி வச்சிருக்காங்க. நாகரிகம் தெரியாத கழுத. ஆமா, அவ்வளவு தூரம் பேசுறல்ல, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கறேன். என்ன? எங்க அறிவானையான புள்ள ஒரு விஷயத்தை கரெக்டா சொல்லி விடு பாப்போம். சரி சொல்லுங்க. படிச்ச புள்ள தானே? ஆமா. படிக்கிறல? படிச்சுக்கிறேன். இப்ப என்ன படிச்சிட்டு இருக்க? 10th. இது எத்தனை வருஷமா படிக்கிற? படிச்சிட்டு இருக்கல? இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கறேன், கேளுங்க. ஒரு பால் வியாபாரி வீட்டுக்கு வீடு பால் ஊத்துவார் பாத்திருக்கியா? ஆமா. காலையில எத்தனை மணிக்கு ஊத்துவார் பால்? ஒரு 4 மணி 5 மணிக்கு ஊத்துவாரு. அவர் பொழப்பு. ஆமா. பால் ஊத்துறாருல, இது ஆண்டவன் கொடுத்தது வரமா இல்ல சாபமா? இப்படி கேட்டா எப்படி சொல்ற? அவரு வியாபாரத்துக்கு அவரு போய் ஊத்துறாரு. அது சாபமா இல்ல வரமா? அது கேட்டா அது எப்படி சொல்றது? வரமா சாபமானா? சரி, இந்த டாஸ்மாக் கடையை சந்து பொந்துல தான் வச்சிருப்பாங்க. ஆமா. கடை எங்க இருக்குன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஆனா 12 மணிக்கு கடை திறந்த உடனே ஈசல் மோச்ச மாதிரி கூட்டம் கடையை தேடி போகுது. இது கடவுள் கொடுத்தது வரமா இல்ல சாபமா? நீங்க டாஸ்மார்க் இடையில சொந்த பந்துல வச்சோம்னா அது வரமா சாபமான்னு பொம்பளை பிள்ளைகிட்ட வந்து. சொந்த பொந்துலையா? சந்து பொந்துமா? சொந்த பொந்தா? கொஞ்சம் வாய், உங்களை பார்த்தாலே வர மாட்டுது. இந்த உலகத்தை படைச்சது கடவுள். ஆமா. அந்த கடவுள் நினைச்சாரு, நம்ம தானே இந்த உலகத்தை படைச்சோம். இந்த உலகத்துல வாழக்கூடிய மனிதர்கள் பூரா நம்ம பிள்ளைய தானே. சரி, பூமியில போய் மனிதர்கள் எப்படி வாழ்றாங்க, அவங்க வாழ்க்கை நெறிமுறை எப்படி இருக்குன்ட்டு கடவுளே மனித ரூபம் கொண்டும் பூமிக்கு வந்திருக்காரு. சரி. பூமிக்கு வந்தோடனே கடவுளுக்கு தண்ணி தாங்க முடியல, தொண்டை வறண்டு போச்சு. அந்த நேரத்துல ஒரு பால் வியாபாரி பால்ல தண்ணி கலந்துட்டு இருக்காரு. சரி. கடவுள் பாக்குறாரு, ஆகா பால்ல தண்ணி கலக்குறேன், எப்படியும் குடிக்க தண்ணி வச்சிருப்பியான், அவங்க கிட்ட போய் தண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லி கடவுள் போய் கேட்கிறாரு, எப்பா தொண்டை வறண்டு போச்சுடா, சரி குடிக்கிறதுக்கு தண்ணி மட்டும் குறா அப்படின்னு சொல்லி கடவுள் கேட்டிருக்காரு. சரி. வந்தது கடவுள்னு இவனுக்கு தெரியாது. போப்பா, பால்ல கலக்கிறதுக்கே தண்ணி வத்தல, உனக்கு குடிக்க வர தண்ணி கொடுப்பாங்களா பயா அப்படின்னு சொல்லி விரட்டிட்டான். சரி. கடவுளுக்கு மனவேதனை தாங்க முடியல, என்னடா நம்ம படைச்ச உலகத்துல நம்மளுக்கே தண்ணி இல்லைன்ட்டானே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோட நடந்து இருக்காரு. அந்த நேரத்துல கரெக்டா 12 மணிக்கு கடையை ஓபன் பண்ணிருக்காங்க, டாஸ்மாக் கடையை. சரி. கடவுள் கடவாசல்னு தண்ணி கேட்டாராம், எப்பா தொண்டை வறண்டு ஓச்சுடா, குடிக்க தண்ணி கொடுங்கடா. பால்வாவிட்ட கேட்டேன், அவன் கொடுக்கல, நீங்களாவது கொடுங்கடான்னு சொல்லி கெஞ்சி கேட்டிருக்காரு. உடனே அதுல வேலை பார்க்கக்கூடிய ஆளுக பூரா, ஏய் இந்த ஆளுக்கு தொண்டை வறண்டு போச்சான், உள்ள கூட்டிட்டு போய் ஊத்தி விடுங்கடான்னு இருக்காரு. கடவுளை உள்ள கூட்டிட்டு போய் பாட்டிலா ஊத்தி விட்டுருக்காங்க. கடவுள் சரக்க போட்டு வர கொடுத்தாராம். ஒரு பால் வியாபாரிட்ட நான் தண்ணி கட்டேன், தக்காளி அவன் கொடுக்கல, இனிமே அவன் வீட்டுக்கு வீடு அலைஞ்சு திரிஞ்சுதான் பால் ஊத்தணும். நான் தண்ணி கெட்டனே பாட்டிலா கொடுத்த பாத்தியா, நீ சந்தல பொந்தல கடை வச்சாலும் கூட்டம் பூரா உன்னைய தடி தாண்டா வரும் அப்படின்னு சொல்லி கடவுள் கொடுத்த வரம். இதுல இருந்து தெரிஞ்சுக்கோ,
எங்களுக்கு எவ்வளவு மவுஸ் இருக்குன்னு. ஆமா. அதை விட்டுவிட்டு தேவையில்லாம ஆண்களை நொட்டம் சொல்றது குறை சொல்றது இந்த சோழியில வச்சுக்காத பாத்துக்க. மரியாதையா பேசினா நல்ல மரியாதையா பேசுவேன். நீங்களும் மரியாதை பேசுறீங்க, நானும் மரியாதை பேசுறேன். ஆமா அப்படியே பேசிவிட்டீங்க. ஆமா இங்க என்ன பண்றீங்க? உங்க கால்ல வாங்க உங்களை வச்சுக்கிறேன். சரி என்ன வச்சுக்கிறியா? உங்களை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். இதுல வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன வியாபாரம்? மாம்பழம். மாம்பழம். உன்னை அடிச்சு கொள்றதுல தப்பே கிடையாது. ஏரியூர் என்ன ஏமாத்திரியா நீ? என்ன ஏன் எனக்கு இந்த பொய் சொல்றது ஃப்ராட் பண்றதுலாம் பிடிக்கவே பிடிக்காது. பொய் பொய் உடம்பு முழுக்க பொய். நீங்களே எப்படி சொல்லலாம் பொய் பொய்ன்னு? உண்மையாவே எதுக்காக நீங்க இப்ப பொய்ன்னு சொல்றீங்க? நீ மாம்பழம் விக்கிற. ஆமா. அப்படியே திரும்பி மக்கள்கிட்ட நின்னு நான் வியாபாரம் மாம்பழ வியாபாரம் பாக்குறேன்னு சொல்லு. அது நீக்கிட்டு வேற காட்டியா? அப்ப நீ என்ன வியாபாரம் பண்ற? மாம்பழம். பாத்தீங்களா ஊரை ஏமாத்துறது பாத்தீங்களா? என்ன? இங்க பாரு, நான் அரைநெல்லிக்காய் வியாபாரம் பாக்குறேன்னு சொல்லு, நான் நம்புறேன். நான் இழந்த பழம் வியாபாரம் பார்க்குறேன்னு சொல்லு, நான் நம்புகிறேன். ஏன்னா நியாயம். அதை விட்டுவிட்டு நான் பலாப்பழம் வைக்கிறேன், நான் மாம்பழம் வைக்கிறேன் அப்படின்னா ஷூல காட்டி அடிச்சு விடுவேன். நீங்க வைக்கிறதுக்கு நான் சொல்ல முடியாது. மதுரையில ஏமாத்தி திரியுது இந்த புள்ள. என்ன பொய் ஆச்சு சொன்னேனா? இல்ல நீ சரியா சரியா பேசுவ. உங்களுக்கு தெரியாத என்ன இருக்கு பாருங்க. ஆமா நான் இதே வேலையாட்டு அலையிறேன். இல்லங்க நீங்க எத்தனை கேக்குறேன் பாரு கேளு. நீங்க வேற மாம்பழம் பாத்திருப்பீங்க, பலாப்பழம் பாத்திருப்பீங்க, சாப்பிடுறதுக்கு பார்க்காம இருப்பீங்க. ஆமா ஆமா இந்த புள்ள மாம்பழம் விக்குது. மாமா நீங்க சொல்லுங்க, நீங்க அதை விட அனுபவசாலி. மக அப்பாட்ட சொல்லுது, அப்பா நீங்க சொல்லுங்கப்பா இது என்ன பழம்னு. அப்பா ஆயா பாருங்கப்பா. தெரியுதுமா? அப்பாவுக்கே தெரியுதாமா? ஒரு அப்பா உங்களை போற ஆயா தெரியுதா? தெரியுது, நல்லா தெரியுது. சரி எப்படியா நீங்க வைக்கிறது எப்பா மாம்பழம் கூடையில இருக்கிறத பாரு. நீ அதைத்தான் சொல்ல வந்தேன். வந்து மூஞ்சிய பாத்துக்கிட்டே பேசாத. கூடை உள்ள இருக்கு, அன்னைக்கு பழம்லாம் உள்ள வச்சிருக்கான். அன்னைக்கு ஏமாத்திட்டா. சும்மா சாம்பிளுக்கு தான் அறுத்து வச்சிருக்கேன், பீஸா இருக்குது. ஓஹோ மாங்காய் பிஞ்சா? மாங்காய் பீஸ் அது. நான் மாங்காய் வடுவான்னு நினைச்சிட்டேன். அப்ப மாம்பழம் வியாபாரம் பாக்குறீங்களா? எது இருந்தாலும் நம்ப மாட்டேன். எது இருந்தாலும் நீ உனக்கு எங்காரு முழுசா தண்ணியை கொண்டாந்து காமிச்சாட்டா எடுத்துக்கு வேகும் மாம்பழம்னு. நான் நம்பினதெல்லாம் போதும். எப்பா இது மாங்காய் வந்து கீட்டு டேஸ்ட்டுக்காக வச்சிருக்கான். நம்பிக்கையை கெடுத்துட்டேன். சரி அப்ப நீங்க வந்து மாம்பழ வியாபாரம் பாக்குறீங்க. ஆமா. நம்ம வியாபாரம் அது கிடையாது. அப்புறம் நம்ம வந்து மெஜிஷியன். ஏன் மாப்பிள்ள கருத்த? நாங்க வந்து மேஜிக்லாம் காட்டுறேன். நீங்க மேஜிக் காட்டுறீங்களா? ஆமா ஏரியூர் நிஜமாவா? ஆமா மாமா. இல்லையா சொல்றீங்க? எங்க அண்ணன் அட்வான்ஸ் அந்த பின்னால உட்கார்ந்திருக்காருல எங்க அண்ணன் தனியா அட்வான்ஸ் பண்ணி என்னை கூட்டிட்டு வந்தாரு. யோ இதுக்காகவா இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்குது? மேஜிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்காரு. சரி சரி அதுக்காக வந்தேன். சரி வந்த இடத்துல தான் தெரியாம உங்களை அடிச்சு விட்டேன். சரி விடுங்க வரீங்க, ஏதோ நினைச்சுக்காதீங்க. ஓ தொழில் பண்ண நீங்க வரும்போது இந்த பொண்ணு தொழில் பண்ணிட்டு இருக்கும்போது டச்சிங் ஆயிடுச்சு. நீ தொழில் பண்ணிட்டு இருக்கியா? ஏன் நீ பார்த்தா எப்படி தெரியுது? எவ்வளவு அமௌண்ட்? அப்புறம் நான் மைக் எடுத்து அடிச்சு புடிவேன். உங்க அப்பா தான் சொன்னாரு, நானா சொன்னேன்? உங்க அப்பனை வைக்காது. தொழில் தான் நம்ம ஒரு தொழில். அவர் என்ன தவறா சொன்னார்? இப்போ தொழிலதிபர்னு சொல்றோம், அது தவறா? தவறு கிடையாது. இல்ல யார்ட்ட வேணா நீ பேசி ஜெயிச்சு போடு. தொடாம பேசுப்பா மொத. சரி அப்ப நான் வந்து ஒரு மேஜிக் காட்டுறேன். சரி மேஜிக் என்ன பிடிக்குமா? பிடிக்கும். பிடிக்குமா? பிடிக்கும். காட்டுறேன். தம்பி யாரோ சின்ன பையன் வாங்க மேடைக்கு வாங்க. ஏழில் மண்டை நீ வாங்க. சும்மா வாயா, சும்மா வா, பயப்படாத. மேஜிக் தான் காட்ட போறேன் வாங்க. ஐயா அது மேஜிக் தான்டா தம்பி வாடா. அவரு வாடா சீயக்குடி வாடா. பார்த்து பயப்படுறாரு. உங்களை வாடா தம்பி வாடா, சும்மா பயப்படாதீங்க. அட ஒண்ணு இல்ல மேஜிக் தான்டா. சும்மா வாடா, மேஜிக் தான்டா. மேஜிக் ஜாலி வா வா. வாடா வெரி குட் வாடா. சீன்ஸ் போட்ட சிங்கம் இன்னைக்கு நான் கூப்பிட்ட உடனே வந்திருக்காங்க. இல்ல உள்ளபடியே இல்லன்னா இந்த புள்ளி வச்சுக்கிட்டே ஓட்டுறது. ஏய் வாடா தம்பி சூப்பரா வாடா சிங்க குட்டிடா. பாராட்டு தம்பிக்கு ஜோரா கை தட்டுங்கண்ணே. தம்பி இது பெரிய மேடை. இந்த மேடையில ஏறிட்டேன்னு வை, இன்னும் பெரிய பெரிய மேடைக்கெல்லாம் நீ ஏறணும். சரிங்களா? நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும். இரு வாமா. ஆமா பக்கத்துல வாங்க. அண்ணன் கேக்குறதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. சும்மா சத்தமா பேசு. தைரியமா பேசுங்க. பயப்படக்கூடாது. தைரியமா இருக்கணும். பயப்படக்கூடாது. மாப்ள பயமுறுத்துறியா? அவன போத நீ பயப்படாம பேசு. சாப்பிட்டீங்களா? கழுத்தை பிடிச்சு கொண்டு கூடாது அடியே. புரி. சாப்பிட்டீங்களா? நல்ல சத்தமா பேசுங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சுனே. சாப்பிட்டாச்சுனே. எவ்வளவு மரியாதையா பேசுறீங்க. சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? இட்லி. இப்ப நான் என்ன பியவாதுன்னு? அதான் எங்க அண்ணன் அது நீங்களே சாப்பிட்ட அவருக்கு தெரியுமா? பக்கத்துல நீங்க தானே உட்காந்து சாப்பிட்டு இருந்தீங்க. நான் இல்ல வக நாங்க லேட்டா வந்தேன். ஆமா சரி உங்க பேரு? நிதிஷ்குமார். நிதிஷ்குமார் நல்ல பேர். அப்பா பேரு? செந்தில்குமார். செந்தில் சேர்ந்தாப்புல குமாரன் வருது. அம்மா பேரு? நதியா. நதியா. சரி இருக்கட்டும் பரவாயில்ல. ஆமா நதியா குமார். ஆமா இல்ல நதியானோட அங்க வந்துருச்சு. அப்ப படிக்கிறீங்க என்ன படிக்கிறீங்க? 8th. பத்தியா புள்ள எப்படி அழகா சொல்றேன் பாரு. கை விடுற தம்பி உண்மையிலே பாராட்டேன். இந்த வயசுலயே நீ 5ஆம் கிளாஸ் படிக்க. மாப்ள 8ஆம் கிளாஸ் படிக்கிறேன் 5ஆம் கிளாஸா? எனக்கு தெரியும். உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு செக் பண்ணேன்.
அருமை அருமை. தம்பி அழகா சொன்னால 8ஆம் வகுப்பு படிக்கிறேன்னு. சரி, படிச்சு என்ன வரணும்னு ஆசைப்படுறீங்க? படிச்சு என்ன வரணும்னு ஆசைப்படுறீங்க? என்ன வேலைக்கு போகலாம்னு? போலீஸு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்து ஐயா, வாழ்த்துங்க ஐயா பிள்ளைய. இந்த வயசுல படிச்சு நான் பெரிய போலீஸ் ஆஃபீஸரா வரணும்னு, நல்ல பெரிய போலீஸ் ஆஃபீஸரா வரணும். என்னப்ப நீ பெரிய போலீஸ் ஆஃபீஸரா வந்து இந்த பிள்ளைய முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ளுறா. என்ன மனசுக்கு? அப்ப அது தட்டவே வேணாம், அவன் வேலைக்கு வரையில. அப்படியா? கிளட்டு முடியாதுமா. சரி, அப்ப நீங்க படிச்சு பெரிய போலீஸ் ஆஃபீஸரா வரணும், சரிங்களா? சரி, அண்ணன் கேட்குற விஷயத்துக்குலாம் பதில் சொல்லணும். கையில எத்தனை விரல் இருக்கு? 10. மைக்கிட்ட நல்லா சொல்லுங்க. 10. 10ஆ? பொய் சொல்லக்கூடாது. 10. சாமி சத்தியம்மா 10. நான் நம்ப மாட்டேன். எங்க எண்ணு பார்ப்போம். 1 2 3 சொன்னனே சந்தையை விட்டுட்டானே. 1 2 3 4 5 ஏய், ஆறு, நீ என்ன ஏழு, கோழி கழுத்தை பிடிச்ச எட்டு, மாதிரி ஒன்பது, பிடிச்சிட்டு இருக்க? 10. 10 இருக்கா? இங்கிலீஷ்ல சொல்லு. 1 2 3 4 5 6 7 8 9 10. கை கூட தம்பி. ஜோரா கை அவன் தட்டுங்க. மூத்திரத்தாங்க கூடி. தைரியமா நின்று பேசுறதுக்கே ஒரு தைரியம் வேணும். எவ்வளவு அழகா சொல்றான் பாரு இங்கிலீஷ்ல. 1 2 3ன்னு. தம்பி ஹிந்தில சொல்லுங்க. ஹிந்தி. ஹிந்தி தெரியாது. ஹிந்தி தெரியாதா தெரியாதுங்க அவருக்கு. உங்களுக்கு? எனக்குமே தெரியாது. உனக்கு தெரியாது. அம்மா, உங்களுக்கு? ஆஹா. ஏங்க எங்களெல்லாம் கேட்கல, உங்களுக்கு தெரியுமா? ஹிந்தி தெரியாம நோட்டீஸ் படிக்க முடியுமா? எங்க எங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஹிந்தி நான் சொல்லி தரேன் தம்பி, தெரிஞ்சுக்கோங்க. ஹிந்தி மாலும் நெகி மாலும் தொட தொட மாலும் தெரியாது. தனி சொல்லி தரேன். ஏ ஏ என்ன ஒரு மாதிரியா முறைச்சு வாக்குறானு. ஏக்கனா ஒண்ணு. ஏ ஏ दो கோ 3 3 4 4 5 5 6 7 அதுக்கப்புறம் நீயே தமிழ்ல சொல்லிட்டு இருக்க. எனக்கு 5க்கு மேல தெரியாது. வெளியாட்டின்னு சொல்லிடாதீங்க. சரி, மேஜிக் பண்ணுவோமா? ஓகே, ஸ்டார்ட் மியூசிக். தாய்மார்கள்லாம் பார்ப்பீங்க, இத்தந்தண்டி டீ பையாடின்னு பார்ப்பீங்க. இந்த டீ பை கிடையாது, மேஜிக் பை. யாராவது நண்பர்கள் கர்ச்சிப்பு இருந்தால் கொடுங்க. கர்ச்சிப்பாவது இருக்கா? கர்ச்சிப்பு இல்லையா? அதுவும் இல்லையா? இல்லை சட்டியை கூட கழட்டி கொடுங்க, துவைச்சி கூட கொடுத்துட்றேன். என்ன இப்போ கர்ச்சிப்பா? நீ கோமணம் கட்டி குளிக்கிற துண்டு மாதிரில இருக்கு. சரி கொடுங்க, எதுவாக இருந்தாலும் சரி. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் இருக்கா? கொடுங்க இப்போ. இந்த மூத்திர வருதான்னு பார்த்தேன். ஒன்றும்ல தம்பி, நல்லா உதருங்க, நல்லா உதறிக்கோங்க. நல்லா உதறிட்டீங்களா? மக்கள்கிட்ட காமிச்சுக்கோங்க. என்ன மக்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன் மாதிரியே அதை துணின்னு. ஓகேவா? இப்போ வாங்க, வைக்கிட்டு வாங்க, வைக்கிட்டு வாங்க. கருப்பா இருந்தா என்ன துணி? கருப்பு துணி. நல்ல ஸ்பீடா வேகமா சொல்லுங்க. கருப்பா இருந்தா கருப்பு துணி. வெள்ளையா இருந்தா வெள்ளை துணி. பச்சையா இருந்தா பச்சை துணி. மஞ்சளா இருந்தா மஞ்சள் துணி. ப்ளூவா இருந்தா ப்ளூ துணி. யார பத்திரா ப்ளூ துணிங்கற? ஊதா துணி. ப்ளூ ப்ளூ. அத சின்ன பையன் கேக்குற, நீ சொல்றேன்னு தாரு. நினைக்கிறீங்களே. அவன் சரியா தான் சொல்றேன். இல்ல ப்ளூ துணி. ப்ளூ துணின்னு சொல்லக்கூடாது. ஊதா துணி. சொல்லாத பையன் நீங்க சொல்ல வச்சிருக்கீங்க. ஒரு பொம்பளை புள்ள நிக்குது, அத பார்த்து ப்ளூ துணி சொல்ல. ஏய், சரியா சொல்லக்கூடாது. அவன் என்னமோ ஒரு தடவை தான் சொன்னேன். நீ என்ன சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வந்தேன். போட்டீங்களா? இப்போ மைக்கிட்டு வந்து நான் சொல்ற மாதிரி சாமியை கும்பிடுங்க. ஆண்டவா, ஆண்டவா, நீண்ட நாளா எனக்கு ஒரு ஆசை. நீண்ட நாளா எனக்கு ஒரு ஆசை. நான் ஆசைப்பட்டது இந்த மேடையில கிடைக்கணும். நான் ஆசைப்பட்டது இந்த மேடையில கிடைக்கணும். கிடைச்சது இந்த அக்காட்ட கொடுக்கணும். கிடைக்கிறது இந்த அக்காட்ட கொடுக்கணும். சாமி நல்லா வேண்டிக்கோ. கண்ண முடியே. தாயே அம்மா பத்திரகாளி 11 காளி எச்சிக்கல பிசாசி நாதாரி முண்டை ரத்த கட்டேரி ரத்த பிச்சி ரத்த உள்ள கையை விட்டுறா தம்பி. நீ ஆசைப்பட்டது கிடைக்கும். சும்மா சும்மா எடு, பயப்படாத. பாம்பு வந்தால் வரும். பாம்பு வந்தானா? எடுக்க போறால பாம்பு வந்தாலும் தைரியமா எடு, தைரியமா பாம்பு எடு. வந்தாலும் அப்படி பயப்படுறதுக்கு என்ன பண்ணீங்க? என்ன அந்த அது என்ன கரெக்டா ஓன் ஜெயிச்சுக்கு எடுத்திருக்கேன். அதானே. இங்க வாடா. இதை நீ எடுத்த. அப்புறம் ஆமா, நான் ஆசைப்பட்டது இந்த அக்காவுக்கு கொடுக்கணும் தானே வேண்டுனேன். தம்பிங்க வேட யார்கிட்ட துண்டு வாங்கணும் அவர்கிட்டயே கொடுத்துரு. இந்தப்பா இதை தலையில கட்டிக்கப்பா. இல்லைன்னா மாஸ்க் மாதிரி போட்டுக்கப்பா மூஞ்சில. ஆமாம், வேணாமா? துண்டு தான் வேணுமா? தலையில கட்டினா பல பலன்னு தெரியும் இப்போ. அது வேணாமா? சரி உள்ள போடுங்க. மறுபடியும் வேண்டாம். ஆண்டவா, ஆண்டவா, நான் கேட்டது வேற, நான் கேட்டது வேற, வந்தது வேற. வந்தது வேற. அந்த அண்ணன்ட்ட துண்டை கொடுக்கணும். அந்த அண்ணன்ட்ட துண்டா இல்லைன்னா சண்டைக்கு வருவாரு. கொடுத்துருமா? கொடுத்துரு. கொடுத்துருங்க. இங்கே கொடுங்க. இந்தாங்க நண்பா. தம்பி நிதிஷ்குமார் தானே? இங்கே வாங்க, பக்கத்தில் வாங்க.
தம்பிக்கு ஜோரா கை தட்டுங்க. தம்பி நிதிஷ்குமார் அவர்களை இந்த மேடையில தைரியமா தைரியமா வந்திருக்காரு. இப்ப பொம்பளை பிள்ளைய மாத்த போறேன். அவங்க வீட்டு சண்டைக்கு அவன் போலீஸ் யாரு சட்டையெல்லாம் கழட்டு பொம்பளை பிள்ளைய மாத்திரேன். சும்மா வா. பயந்துட்டு வரேன். ஏங்க பாத்தீங்களா பொம்பளை பிள்ளை மாத்த. சரி அவன் வேணாம். நம்ம போலீஸ் வேலைக்கு படிச்சு இப்ப சிந்து ஜவன் சும்மா மேடை மைக்கு கிடைச்சி ஏதாச்சும் பேசக்கூடாது. அவங்களுக்கு உள்ளபடியே நீங்க ஆம்பளை பிள்ளையா மாத்திருவீங்களா? மாத்திருமாமா? நிஜமாவா? சத்தியமா நான் விளையாட்டுக்கு சொல்றேன். ஐயா நின்றா, எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை அவர் மேல. நீ இரியா இங்க வாயா. அதென்ன சந்தேகப்படுறது நீங்க? உண்மையிலே மாத்திருவீங்களா? நிஜமா? அந்த அளவுக்கு தெரியுமா மந்திரம் தெரியுமா? உங்க முன்னால நான் மாத்திரேன். படிச்சிருக்கீங்களா? மந்திரம் படிச்சிருக்கீங்களா? சரி என்ன ஆனா நம்புறேன். அது சின்ன விஷயம், இது வந்து பெரிய விஷயங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏங்க மாத்தி விடுறேன். அது சின்ன விஷயம், அது ஈஸியா பண்ணிட்டீங்க. அதுக்காக வந்து ஏமாத்தாதீங்க, செஞ்சிருங்கப்பா. சும்மா தைரியம் பண்ணியா? எனக்கு என்னமோ அவர் மேல நம்பிக்கை இல்லையா? ஏரியூர் மேடையில சிந்துச்சு அழுகாத, மேஜிக் பலிக்காது. இல்ல ஏய் அழுகாத. அம்மா தாயே, அம்மா தாயே, உன்னை நம்பி வந்த இந்த பிள்ளை ஏமாத்திராத. ஏமாத்திராத, எங்களையும் ஏமாத்திராத ஆத்தா. ஆம்பளை பிள்ளையா மாத்த போறேன். உன் அருள் எனக்கு கிடைக்கணும் ஆத்தா. மனப்பறத்தாலே ஒழுங்கா நிறுமா. ஓம் க்ரீம் க்ரம் க்ரும் ஐஸ்கிரீம் சப். ஏய் ஒழுங்கா நில்லு. மேஜிக் பலிக்காதடி. நில்லுடி. சும்மா தைரியம் பண்ணியா? பலிக்காதம்மா, தைரியம். ஏமா ஆம்பளை பிள்ளைன்னு நீ பயப்பட வேண்டியதில்லைம்மா எங்கே போனாலும். ஓம் க்ரீம் க்ரம் க்ரும் ஐஸ்கிரீம் சப். ஆம்பளை பிள்ளைய மாறிடுச்சு. ஹலோ, என்னது இந்த காது ஊத்துற வேலையில எங்களுக்கு என்னது? அது ஆம்பளை பிள்ளை மாறிடுச்சு. சத்தியம் நாங்க எப்படிங்க நம்புறது? நம்பல பாப்பா, எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. பாவடை கழட்டு. நம்பலப்பா. நீ ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? இப்ப எங்களுக்கு நீ நாச்சும் சொல்லு. ஏய் மலக்கண உளவலை அம்மா. என்ன தயவு சரி பொம்பளை பிள்ளை மாத்த டவுட்டா இருக்கு. அவளுக்கு டவுட்டா இருக்கு. மலக்கண உளவலை அம்மா. ஏறாத மலை மேல இழந்த வளர்த்திருக்கு, இழந்த வளர்த்திருக்க. ஏறாத மலை மேல இழந்த பழுத்திருக்கு, இழந்த பழுத்திருக்கு, இழந்த பழுத்திருக்கு. நான் ஏறி மரத்தை வெட்டி விட்டுருவேன். மரத்தை வெட்டுறியா? அப்புறம் நீங்களும் ஏறினா ஏயா நீ ஒரு மரத்துல ஏறினா நான் ஒரு மரத்துல ஏறிட்டு போறேன். அப்ப நான் இந்த மரத்தை பாத்துக்கிறேன், நீங்க அம்மா மரத்தை பாத்துக்கோ. சரி சரி சரி. நானும் ஏறி உழப்பட்டுமா பாட்டு படிக்கட்டுமா? எந்தோட்டு பெண்டுகளா இளவான தண்டுகளா நறுக்கி போடணும் நவரத்தின மாலைகள். அடி மாங்குளத்து மலமேல மயிர் புடுங்க வந்தவளா, மயிர் புடுங்க வந்தவளா, மயிர் புடுங்க வந்த மயிர் உணர்த்த வந்தவளே, மயிர் புடுங்க வந்தவளே. மயிர் உணர்த்த அதாவது குளிச்ச தலைய காய வைக்க. மயிர் உணர்த்த மயிர் உணர்த்த மயிர் உணர்த்த
பறையில நான் இருந்து பாடுங்குரல் கேட்கலையா, சிந்துஜா பாடுங்குரல் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் பாட்டு சத்தம். வாங்க கம்கி யாரு மித்த ஊர் மாதிரி இந்த ஊர் கிடையாது. அந்தந்த நேரத்துக்கு நடிகர்லாம் வரணும். ஆமாம், எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். என்ன? நம்ம தொழில் பண்ணும் பொழுது மக்கள் கை தட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். பிடிக்காத விஷயம் ஒன்று இருக்கு. என்ன? உசுரை கொடுத்து தொழில் பண்ணிட்டு இருப்போம். அப்போ யாரால எழுந்துருச்சு, ஏய் போதும்பா, ஏய் உள்ள போயிட்டு அடுத்தால வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இவனை நேரம் நம்ம செஞ்சது வைக்க எந்த தொழில் பண்ணது பூராமே போச்சு. அதனால அவங்க சொல்றதுக்கு முன்னால மரியாதையா முடிச்சு விட்டு போயிடணும். சிந்து, என் மேல எதுவும் கோவமா? என்ன கோவம்? என்ன கோவம்? பார்த்தா ஆம்பளையா மாறுது. உண்மையா இருக்குமோ? என் மேல உனக்கு எதுவும் வருத்தம் இல்லைல்ல? என்ன கோவம்? நான் ஒன்னு கேட்கலாம்னு இருக்கேன். என்ன? யாரு? என்னம்மா ஒரு பொம்பளை புள்ள தைரியமா என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்குது. என்னமோ இவ்வளவு கொண்டாட்டிக்கிட்டு இருக்கிற நீனு? அவ வெக்க கேட்கவான்ட்டு நமக்கு கொஞ்சம் வெக்கம் இருக்கு. எல்லாம் அது வெக்கம் கட்டும்டா. நான் பொம்பளை வெக்கம்ல ஆம்பளை என்ன பொம்பளை பிள்ளை எங்க அப்பா இருக்கும்போது கையை பிடிக்கிறீங்க, அப்பா கேட்க மாட்டீங்க. என்ன கை போடுற? உங்க அப்பா கையை பிடிப்பாரு தெரியுமா? சிந்து, உனக்கு டேமேஜ் ஆயிருச்சா? எலிஜாபேல அப்படியே ஆயிருந்தாலும் நம்மள்ட்ட சொல்லுவாங்களா? அது உண்மை. நீங்க சொன்னீங்களே வாசுமான பேச்சுதான். இப்போ புதுசா ஒரு வீடு வாங்கி அந்த வீட்டுக்குள்ள பால் காய்ச்சுவான். அவன் நினைப்பான் நம்ம தாண்டா பால் காய்ச்சுற முத நினைப்பேன் புது வீடு. ஆனா அதுக்கு முன்னாலே 4 பேர் பால் காய்ச்சிருப்பாங்க, கும்பாபிஷேகம் பண்ணிருப்பாங்க. வேற என்ன செய்யுது, நம்ம நினைச்சுக்கிறோம். சரி, நான் ஒன்றும் தப்பா நினைக்கல. நம்மளுக்கு இது புது வீடு, பெயிண்ட் அடிச்சுக்க வேண்டியதான். நான் உங்களை லவ் பண்ணலாம்னு இருக்கேன். என்ன சொன்னீங்க? நீங்க என்னை லவ் என்ன சொன்னீங்க? லவ் பண்றேன்னு சொன்னேன். கடவுளே, அப்பா எனக்கு லவ்னா எனக்கு என்னன்னு தெரியும். கொடுக்குற 200 ரூபாய்க்கு ரொம்ப நடிக்காத. லவ் பண்ணலாம் சொல்லி நீ அசிங்கப்படுத்தலாம். ஏப்பா 200 ரூபா தானே போதும். அப்ப நீங்க எவ்வளவு வாங்குறீங்க? நம்மளுக்குலாம் கூட 75 ரூபா. 75 ரூபாய்க்கு எனக்கு தர்றாங்க. நான் உங்களை லவ் பண்ணவா? இனி லவ் பண்றீங்களா? லவ் பண்ணி என்ன பண்ணி அதேதான். ஒரே திருமணம் செய்து ஒரே வாடையா என் வீட்டுல இல்லத்தரசியா உட்கார வைக்க போறேன். யாரு? ஆமா. அப்புறம் நடக்கிறதுனா ரொம்ப சிரமம். எனக்கு லவ்னால என்னன்னே தெரியாது. நான் சொல்லி தரேன்டா. நீ ஏன் பயப்படுற? உனக்கு தானே தெரியாது. மாப்பிள்ளைக்குமா தெரியாம போயிருது. ஏடா பிள்ளை வளர்த்து வச்சிருக்க? சமைக்க சொல்லி கொடுத்துருக்கியா? கோலம் போட நல்லா கேளுங்கம்மா. துணி துவைக்க எதுவுமே தெரியாது. அத்தியாரா இருங்க. அத்தியலா உங்களுக்கு அப்படியா எனக்கு சப்போர்ட் கால் இருக்கு வருங்க. அதான் எதுவுமே என் பிள்ளைக்கு தெரியாது. ஏன் வரவன் இழுச்சா பைய வந்தா கொடுப்போம், இல்லைன்னா பேசாம வீட்டுல நாங்க துவைக்கணும், நாங்க சமைக்கணும், நாங்க குண்டி கழுவி விடணும். அவ்வளவுதான். உனக்கு போற போட்டுல உங்க அம்மாவை கண்ட கண்டு பாத்துக்கா. எதுக்கு? அதுக்கு ஏற்கனவே அந்த கட்டினதுனாலதான் இந்த பிள்ளை பிறந்துச்சு. அப்படியா? இப்போ என்னமா சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? இது மிஸ்டேக் ஆகுது. ஒரு மிஸ்டேக் முன்னாடி பிறந்தது மிஸ்டேக் தான். உன்னை நான் லவ் பண்ண போறேன். லவ் பண்ணி சொல்லவா? சொல்லுங்க. என் காதல சொல்லுங்க. ஹலோ ஹலோ
லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாடல் ஒன்று ராகம் ஒன்று பாடல் ஒன்று ராகம் ஒன்று சேரும் போது அந்த கீதம் அது மீண்டும் மீண்டும் கேட்க தோன்றும். பாடல் ஒன்று ராகம் ஒன்று பாடல் ஒன்று ராகம் ஒன்று கண்கள் நோக்கும் ஜாடையில் நீரும் கொண்ட கண்கள் நோக்கும் ஜாடையில் தாகம் கொண்ட நெஞ்சம் பார்க்கும் பார்வையில் தாகம் பார்க்கும் பாடல் ஒன்று ராகம் ஒன்று திரும்போதே அந்த கீதம் அதை மீண்டும் மீண்டும் கேட்க தோணும் பாடல் ஒன்று ராகம் ஒன்று ஹலோ அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, இந்த ஏரியூர் மேடை நீண்ட வருடத்திற்கு பிறகு மறுபடியும் எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிய அன்பு விழா குழுவினர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் மனமார்ந்த நன்றி கந்த வணக்கம். நான் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதும் அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிறோம். எங்களுடைய குருநாதர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது மேடையில் தொழில் பண்ணும் பொழுது அநாகரிகமான பேச்சு இந்த மாதிரிலாம் இல்லாமல் மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்கிறது தான் எங்கள் குருநாதர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், தயவுசெய்து குடிக்காதீங்க. இப்போ மேடையில் நகைச்சுவைக்காக பேசுகிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் ரொம்ப வேதனைப்படுறது
சில நண்பர்கள் நிறையா பேர் குடிச்சிட்டு வாழ்க்கை நிறைய பேர் இழந்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் வாலிபர்கள் படிக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் நிறைய பேர் மதுவை அருந்துக்கிட்டு வாழ்க்கையவே இழந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ உலகத்தில் அதிகமாக விற்கிறது கஞ்சா தண்ணி, இது ரொம்ப அதிகமாக விற்பனை ஆகிட்டு இருக்கு. இந்த போதை வஸ்துகள் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் நம்மளுடைய மாற்றங்கள் நிறையாவே போயிடுது. இதனால் நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் நம்ம இழக்கிறோம், எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்குங்கிறத நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். ஒன்றும் கிடையாது. இப்போ சமீபத்தில் நிறைய விஷயங்கள் நீங்கள் நியூஸில் படிச்சிருப்பீங்க. தூத்துக்குடி மாவட்டம் இங்கே விளாத்திக்குளத்தில் +2 படித்த மாணவியை கற்பழிப்பு, கொலை கேஸு, இப்படி நிறையா விஷயங்கள் நம்ம காதுக்கெல்லாம் வருது. இதை விட பெரிய வேதனை என்னதுன்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு தாத்தா ஒரு பாட்டி, இந்த தாத்தாவுக்கு 75 வயசு, பாட்டிக்கு ஒரு 70 வயசு, கிழவனை அடித்து கொண்டு போட்டு கிழவியை கற்பழிச்சிருக்காங்க இங்கே. அப்போ எந்த அளவுக்கு காம வெறியோடு சுற்றிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? போதை வஸ்து தான். தயவுசெய்து அதை சொல்லுவோம், உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு கேட்டுக்கிறேன், தயவுசெய்து குடிக்காதீங்க. குடிக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை மட்டும் கிடையாது, நீங்கள் பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீரழிஞ்சு போகுது. பிள்ளைகளுடைய கனவுகளை சீரழிக்கிறீங்க. தயவுசெய்து அதெல்லாம் நினச்சி யாரும் குடிக்காதீங்க. குடிக்கிறதுனால ஒரு மனுஷன் வாழ்க்கையில் என்னென்ன இழக்கிறாங்கிறத மரியாதைக்குரிய அன்பு மாமா ஆரக்குடியை சேர்ந்த பாரதி கணேசன் அவர்கள் பாட்டு மூலியமாக சொல்லியிருக்காரு. அது மதுப்பிரிகளுக்காக இந்த பாடல். அடிச்சாலும் தந்தாய் மகனை குடிச்சாத்தானே வெறுக்கிறா, காலு நொந்தியானாலும் காப்பாத்தும் தன் தாய் மகனை குடிச்சாத்தானே வெறுக்கிறா. இந்த உண்மையை புரிஞ்சு நல்லதை தெரிஞ்சு நடந்துக்கப்பா. குடிச்சா ஊருல நாட்டுல வீட்டுல எப்போதும் மதிப்பெருக்கா. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரு ஆடு வச்சிருந்தேன், அழகரே சண்டி வச்சிருந்தேன், அஞ்சரமர சண்டி வச்சிருந்தேன். போச்சு கொடியால் இந்த நிலையாச்சு, போச்சு கொடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன் குடிதானே நாமப்பா குடும்பம் கட்டு போகும் முன்னு அப்பவே சொன்னாங்க, அதை நானும் கேட்கல. அப்பவே சொன்னாங்க, அதை நானும் கேட்கல. விடியா பொழுதடைஞ்சா சாராய கதையை தேடி நடைய நடந்து அதை எண்ணி பார்க்கல. நடைய நடந்து அதை எண்ணி பார்க்கல. அண்டா குண்டாவையெல்லாம் எழுதி வச்சு குடிச்சு புட்டு, உண்டாட்டு கொலுச வச்சு கட்டு தண்ணி அடிச்சு புட்டு, அண்டா குண்டாவையெல்லாம் எழுதி வச்சு குடிச்சு புட்டு, உண்டாட்டு கொலுச வச்சு பட்ட தண்ணி அடிச்சு புட்டு. எல்லாமே முடிஞ்ச பின்னே குடலுதானே வந்தது, எல்லாமே முடிஞ்ச பின்னே குடலுதானே வெந்தது. கைகால் நடுங்குது, பெருநாய் கூட குலைக்குது. ஆடு வச்சிருந்தேன், ஆடு வச்சிருந்தேன், 50 செம்பரு ஆடு வச்சிருந்தேன். சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகும் முன்னே
கண்ணு ரெண்டும் மங்குதப்பா நாடகத்திருப்பா நாடி நரம்பெல்லாம் கண்ணு ரெண்டும் மங்குதப்பா வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன் வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். ஏதோ நாடகக்காரன் வரேன் பாடுறேன் போடுறேன் அப்படின்னு எதுவும் நினைக்காதீங்க. இப்போ நாடகக்காரன் சொல்றதையும் சில விஷயங்கள் ஏற்றுக்கோங்க. போதும். விற்கிறவனும் திருந்தனும் குடிக்கிறாளும் திருந்தனும். இனிமேல் யாரும் குடிக்க வேணாம் முன்னு படிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு வண்டி வச்சிருந்தேன் 5 மரசம் வச்சிருந்தேன்.